இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, பீரியாடிக் படம். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா 1000ல் ஒருவன். ஒரு கம்யூனிட்டியோட லீடர் அவங்களோட மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலான்ற போராட்டம் தான் இந்த படத்தோட மெயின் போராட்டம். எவ்வளோ ரியலா இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கீழே விழுவுற அடியா இருக்கு. ஹாய் எக்ஸ்டி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்தோட ரிவ்யூ. தமிழ் சினிமாவின் இன்னொரு தரமான படைப்பு தங்கலான். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்கிற படமா தான் நான் பார்க்குறேன். படம் பிகினிங்ல இருந்தே நம்மள வேர்ல்ட் ஆஃப் தங்கலானுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கரெக்டான மூட் செட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த படத்தை வந்து லைவ் சவுண்ட்ல ஷூட் பண்ணனால அதோட ப்ராசஸ் ஒன்றுமே ஈஸியாவே ஆகுது. ஸ்லோ பேஸ்ல ஆரம்பிச்சு கரெக்டான மூமெண்ட்ல படத்தோட பிளாட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் பா ரஞ்சித். ஒரு கம்யூனிட்டியோட லீடர் அவங்களோட மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலான்ற போராட்டம் தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டா வருது. இந்த படம் நம்ம ஏற்கனவே ட்ரெய்லர் ரியாக்கப்ப பேசின மாதிரி மித் பிளஸ் ரியாலிட்டி தான் தங்கலான். பட் இந்த படத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி ப்ளே பண்ணனால இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்னால ரொம்ப சீக்கிரமாவே கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பா ரஞ்சித் படம்னாலே அவரோட படத்துல ஒரு அரசியல் இருக்கும். இந்த படத்துலயுமே அரசியல் இருக்கு. ஆனா அதை அவர் கன்வே பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிம். பட் இந்த படத்தோட மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்க ஷூட் பண்ணது வந்து அவுட்டோர்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அவுட்டோர்ல ஷூட் பண்ணனால இந்த படத்தை வந்து இன்னும் ரியலா நம்மளால ஃபீல் பண்ணும்போது எங்கேயுமே செட்டில் எடுத்த மாதிரியோ ஃபேக்கா இருந்த மாதிரியோ நமக்கு எங்கேயுமே ஃபீல் பண்ணல. முக்கியமா மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துல யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். எஸ், கண்டிப்பா ஹைலைட் பண்ணணும்னா இந்த படத்தோட குரூவோட எல்லாரோட எஃபர்ட்டும் நம்ம சொல்லணும். அவங்க அந்த படத்துல காமிச்சிக்கிறோட கேரக்டர், அந்த படத்தை அவங்க கேரி பண்ற பாடி லாங்குவேஜ், பேசுற விதம், அந்த ஸ்லாங், அவங்க பாய்க்கிற உடைகள் எல்லாமே நேச்சுரலாவே காமிச்சிருக்காங்க. ஏன் நம்ம சொல்றோம்னா நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இப்படிதான் இருந்திருப்பாங்க அந்த உள்ள டைம்ல, அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் மக்கள் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற தமிழ் கூட ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா சியான் அவர்கள், பார்வதி, அப்புறம் பசுபதி, இவங்களோட கேரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன் காமிச்ச படம் தான் தங்கலான். தங்கலான் அண்ட் கங்கம்மா கேரக்டர், அவங்களோட ஃபேமிலி, அவங்கள காமிச்ச விதம், அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி, அந்த டைம்ல எப்படி அந்த கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும். ஈவன் தோ அவங்க ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு நம்ம பாரதி இந்த படத்துல. மாளவிகா மோகனை பத்தி சொல்லணும்னா அவங்க இந்த படத்துல எல்லாத்தோடையும் தனியா தெரிவாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டரே ஒரு மித்தான கேரக்டர் தான். நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கேரி பண்ண விதம், அவங்க அந்த சிலம்பம் சுத்துற விதம், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க போட்டிருக்கிற உடை, அவங்கள காமிக்கிற விதம் எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு புதுசா இருந்துச்சு. மாளவிகா மோகன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரே தனி கேரக்டர். இவங்க வந்து சியான் விக்ரம் அந்த டீமோட அந்த கம்யூனிட்டியோட வரமாட்டாங்க. ஆனா அவங்களோட பிரசன்ஸ் இந்த படத்துல ஃபுல்லாவே அவங்களை காமிச்சிக்கிற விதமா இருக்கட்டும், அவங்க பாய்க்கிற உடை, அவங்களோட மேக்கப், அவங்க செய்யற அந்த சிலம்பம் ஆக்ஷன், அவங்க எவ்வளோ இந்த படத்துக்கு மெனக்கட்டு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படம் பார்க்குறப்பே நம்மளுக்கு அவங்க தெரியும். இந்த படத்துல அவங்க எவ்வளவு மெனக்கட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு படம் பார்க்குறப்பே தெரியும். மாளவிகா மோகனோட கெரியர் பெஸ்டா இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்த ஆரத்தி அந்த கேரக்டர் இவங்களுக்குன்னே செஞ்ச மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு பார்க்குறப்ப. இந்த படைப்பை நம்மளுக்கு கொடுத்த இந்த மொத்த டீமுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க படம் பார்க்குறப்பே தெரியும். இந்த படம் டைரக்டரா ஆகட்டும், டைரக்டர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ, டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாரும் எவ்ரி சிங்கிள் பர்சன் அவங்க 100% உழைப்பு அந்த படத்துல போட்டிருக்காங்க. நீங்க படம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரியலா இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க கீழே விழுவுற அடியா இருக்கட்டும், அவங்களோட எல்லாரோட 100% இருந்தனாலதான் இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு படம் பாக்குறப்ப. இந்த படம் தங்கலான் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண விட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்னும் குவாலிட்டியான படம், பெட்டர் படம் நம்மளுக்கு கிடைக்காது. வெரி ட்ரூ. இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, பீரியாடிக் படம். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா 1000ல் ஒருவன் படம் வெளியான டைம் அந்த டீமுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கல, அந்த விக்டரி கிடைக்கல. பட் ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஆஃப்டர் டிகேட் பாத்தீங்கன்னா அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா இதே மாதிரி இந்த படத்தை என்ன சொல்ல வரேன்னா, தங்கலான் இந்த படத்தை எல்லாரும் போய் செலிப்ரேட் பண்ணணும். இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தோட படமா இருக்கட்டும், படத்துக்கு வெளியே அந்த நடிச்சவங்க, இவங்களை நடிக்க வச்சவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுக்கும் இந்த ஒரு விக்டரி வந்து அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு தனியா ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஈஸி கிடையாது இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு யோசிச்சதுக்கு நம்ம பா ரஞ்சித் சார் அந்த டீமுக்கு
பெரிய பாராட்டு. இன்னொன்னு இதே மாதிரி நிறைய குவாலிட்டி படம் வரணும்னு நான் பாராஜித் சார் கிட்ட இருந்து நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்பவே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிரோஜனமா இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி இந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.